நீட் மட்டுமல்ல, அனைத்து நுழைவுத் தேர்வுகள் குறித்தும் திமுக மட்டுமே மிக சிறந்த தொலைநோக்கு பார்வை கொண்டது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு டெல்லியில நடைபெறுற போராட்டங்களாகட்டும், சென்னையில் நடைபெறுற போராட்டங்களாகட்டும், நீட்ல நடைபெறுற முறைகேடுகளை குறித்த போராட்டமாக தான் இருக்கே தவிர்த்து பேன் நீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படலை. மேபி தமிழ்நாட்டில் பேன் நீட்னு சொல்லலாம், நீட்டே வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் டெல்லியில் நீட் பரீட்சைகளில் நடைபெற முறைகேடுகளை களையணும், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், இதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும், எதர் நீட் ஆகட்டும் இல்லை ஜேஇ ஆகட்டும், இதெல்லாம் ரத்து செய்யணும் அப்படிங்கிற பார்வை அவங்கள்ட்ட இருக்கா? தொலைநோக்கு பார்வை இருக்கான்னா இல்லை. வேற திமுக அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கு. இன்னைக்கும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நீட் தேவையா இல்லையா? அதுவா பிரச்சனை? இல்ல நீட் தேர்வில் நடைபெறும் முறைகேடுகளை மட்டும் தவிர்த்துக்கிட்டா போதுமா? இல்ல நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளே தேவையில்லையா? இது மூணுல எது நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பிரதானமா நம்ம எடுக்க வேண்டியது நீட்டே தேவையில்லைங்கிறது தான். அதுதான் திமுகவுடைய பார்வையும் கூட. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவுடைய எம்பி வில்சன் ஒரு நோட்டீஸ் தாக்கல் பண்ணியிருக்காரு. மாநில அரசுகளுக்கு கல்வியில் எந்த கொள்கைகளை வகுப்புவதற்கு மருத்துவக் கல்வியில் முக்கியமாக நீட் தேர்வை ரத்து செய்து மருத்துவ சேர்க்கை உரிமையை மீண்டும் மாநில அரசுக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் தாக்கல் பண்ணியிருக்காரு. தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய பார்வை. நீட்டுங்கிறது தேவையில்லை. 12ஆம் வகுப்புல பரீட்சை பாஸ் பண்ணி போய் அந்த மார்க் அடிப்படையில் சேர்க்கை நடைபெற்றாலே போதும். தேவையில்லாத இரண்டு பரீட்சைகள் தேவையில்லை, 2 தேர்வுகள் தேவையில்லைங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய பார்வை, திமுகவுடைய பார்வை. அதை பல நெடுங்காலங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கலைஞர் இங்கே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தது. தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டிஎன்பிசிஇ அப்படின்னு இருந்தது. அவர் தான் நீக்கினார். அப்போவே மருத்துவம் அப்பயே மருத்துவத்துக்கும் இன்ஜினியரிங்கும் உள்ள சேர்க்கை நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணிட்டு 12ஆம் வகுப்பு மூலியமா சேர்க்கையாக நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட், அதாவது லா கோர்சஸ் சேர்றதுக்கும் அப்பயே ரத்து பண்ணப்பட்டு 12ஆம் வகுப்புல நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அந்த பேசிஸ் கட் ஆஃப்ல நீங்க இங்கே காலேஜில் சேர்ந்துக்கலாம் இருந்தது. இந்த நீட்டுங்கிற பேய் உள்ளே வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் புதுசாக கோச்சிங் சென்டரில் படித்து இல்லை பள்ளியில் 2 விதமான பாடங்கள் நடத்தப்பட்டு அது நீட்டுக்கான தனியாக ஒரு பாடம் நடத்தப்பட்டு அதுக்கு சேர்க்குற மாதிரி ஒரு உருவாச்சு. இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகளால் என்ன பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத நம்ம பார்ப்போம். நீட் அடிப்படையிலே நீட்டுங்கிற பரீட்சை பார்த்தீங்கன்னா ஒரு சமநிலையை உருவாக்கல. எல்லாருக்குமான வாய்ப்புகள் வழங்கி ஒரு தேர்வு நடத்த வேண்டும். 12ஆம் வகுப்பு தேர்வு நடக்குதா அப்படின்னா அப்படி நடக்குது. இப்போ பள்ளியில் சேர்க்கை யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு என்ன மாதிரி அரசு பள்ளிகள் பெரும்பான்மையாக இருக்கிறது, தனியார் பள்ளிகள் இருக்குது, எல்லாருமே ஒன்றா படிக்கிறாங்க, ஒரே கோர்சஸ் படிக்கிறாங்க, எல்லோருக்கும் ஒரே மாதிரி டைம் லைன் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, ஆண்டு இறுதியில் பரீட்சை நடக்குது. இப்படி தான் பாஸ் பண்ணுறாங்க. ஒரே அளவில் முடிந்த அளவு அதில் ஒரு சமநிலை பின்பற்றப்படுது. அதன் மூலமாக பரீட்சை எழுதி அவங்க பாஸ் பண்ணி வெளியில் வருவாங்க. வேற நீட்டுங்கிற பரீட்சை வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே கோச்சிங் சென்டர் அப்படின்னு ஒன்று உருவாகுது. நம்ம ஏன் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல விரும்புகிறேன். ராஜஸ்தானில் கோட்டான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கோட்டாங்கிற ஊர் எதுக்கு பேர் போனதுன்னா, நுழைவுத் தேர்வுகள் பயிற்சிகளுக்கு, நுழைவுத் தேர்வு பயிற்சிக்கு பேர் போனது. எல்லா விதமான நுழைவுத் தேர்வுகளும் மிக முக்கியமாக நீட்டுக்கும் ஜேஇக்கும் அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கோச்சிங் சென்டர் அங்கே அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம ஊரில் மதுரையில் பார்த்தீங்கன்னா எப்படி பரோட்டா கடையும் தெரு வடை கடையும் இருக்கோ, அங்கே தெரு கோச்சிங் சென்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோச்சிங் சென்டரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, லட்சக்கணக்கில் பணம் செலவழிப்பாங்க. ஏன்டா அப்படி செலவழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா, நம்ம ஊரில் இன்ஜினியரிங்கில் சேர்றதுக்கு பெரிய மேட்டரே கிடையாது. இன்ஜினியரிங்கில் இன்னைக்கு இருக்கிறதுலையே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து ஒருத்தர் பாஸ் பண்ணி வெளியில் வர்றது ரொம்ப சுலபம். பெரிய செலவு இல்லாமல், பைசாவே செலவு இல்லாமல் கூட ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிச்சுட்டு கையில் டிகிரியோட வந்துடலாம். நல்லா படிக்கிற மாணவர்கள், இன்னும் திறமையாக இருக்கிற மாணவர்கள் அந்த டிகிரியை இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேற அங்கே கல்லூரிகளே கம்மி, வடநாட்டுகளில் கல்லூரிகள் கம்மி, எளிதாக இன்ஜினியரிங் சேர்க்கை நடைபெறாது. இன்னொன்று, இந்த மாதிரி கவுன்சிலிங் ஸ்ட்ரக்சர்லாம் அங்கே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நோக்கம் அரசு கல்லூரிகளில் படிக்கணும், ஐஐடி, அப்புறம் என்ஐடி, இதில் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் ஃபண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கணும். அப்போ இந்த நுழைவுத் தேர்வு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்கு பயிற்சிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 12ஆம் வகுப்பையே ஸ்கிப் பண்ணிவிட்டு 12ஆம் வகுப்பில் சும்மா ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ எங்கேயோ அட்மிஷன் போட்டுக்குவாங்க. நேரடியாக போய் அந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்துக்குவாங்க. இங்கே ஒரு காசை கொடுத்துட்டு கோச்சிங் சென்டரில் லட்சக்கணக்காக கொடுத்து செலவு பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற பெற்றோர்கள் எப்படி ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா, நீ இங்கே சேர்ந்து இந்த கல்லூரியில் படித்து பெரிய வேலைக்கு நீ போனாதான் உனக்கு பொண்ணு நான் கேட்கும் போது நிறைய டௌரி வாங்க முடியும். வரதட்சணைக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஏரியாவாக அது அங்கே அமைஞ்சிருக்கு. இதே தான் பெண்களுக்கும். நீ பெண்ணாக இருந்தேன்னா நீ சிறந்த படிப்பு, சிறந்த கல்லூரியில், அரசு கல்லூரியில் படிச்சேன்னா உனக்கு பைசாவும் செலவெல்லாம் படிச்சேன்னா அதன் மூலயமா வேலை வாய்ப்பு உருவாகும். அந்த வேலை மூலயமா உனக்கு பொண்ணு பார்க்குறதுலையும் மாப்பிள்ளை பார்க்குறதுலையும் உனக்கு ஈஸியாக இருக்கும். வரதட்சணைக்காக அங்கே படிக்க வைக்கிற போக்கு அதிகமாக இருக்குது. கோட்டாங்கிற நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோட்டாங்கிற ஒரு சீரிஸ் கூட இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறீங்க, அது கூட பாருங்கள்.
ரொம்ப டீட்டெயிலாக அதில் போட்டிருப்பாங்க. அது கோட்டா மாதிரி ஒரு ஊராக வந்து தமிழ்நாடை மாற்றுறதுக்கான முயற்சிகளை தான் இவங்க மேற்கொண்டு வராங்க சமீப காலங்களில். நீட் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கோச்சிங் சென்டர் உருவாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு பள்ளியிலையும் பிரபலமான பள்ளிகள் அனைத்திலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் எப்படி வாங்கப்படுதுன்னா 11ஆம் 12ஆவதுக்கு ஒரு பேக்கேஜாக வாங்குறாங்க. நீ போர்டு மட்டும் படிக்கணுமா, அதாவது +1 +2 முடிச்சுட்டு +2 கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்டேட் போர்டு எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணுமா, இல்லை சிபிஎஸ்சி மட்டும் எழுதணுமா, இல்லை ஐசிசி மட்டும் எழுதணுமா, அதுக்கு மட்டும் ஒரு ஃபீஸ் கொடு. மேபி அது 1 லட்சமோ 80,000 ஒரு ஃபீஸு. வேறஸ் நீ நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னா 2 ஃபீஸு, 1 lakh + 1 lakh 2 lakh வாங்குவான். இல்லை நீட்டுக்கு ப்ளஸ் ஐஐடிக்கும் நீங்கள் ஜேஇ எக்ஸாமுக்கும் எழுதணுமா அப்படின்னா 3 லட்ச ரூபா வாங்குறான். இது வந்து நான் 3 லட்சங்கிறது வந்து நான் டாப் மோஸ்ட் ஸ்கூலை சொல்கிறேன். இது மேபே வந்து 2 லட்சம் சில பேர் வாங்கலாம், சில பேர் 1.5 லட்சம் வாங்கலாம், 5 லட்சம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட ரெசிடென்சியல் கேம்பஸாக கொடுத்து பண்ணுற ஆட்களும் உண்டு. இதனால் 12ஆம் வகுப்பில் இருக்கிற 12ஆம் வகுப்புக்கு படிக்கக்கூடிய இவங்களுடைய ஆர்வம் குறையுது. அதில் மார்க் எடுக்க தேவையில்லை, போர்டுக்கு பாஸ் பண்ணால் போதும். வேறு இதில் நிறைய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இங்கே உருவாயிருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா, பணத்தை அதிகமாக கட்டி படிக்க வைக்கிறனால அந்த மாணவர்கள் மேல் பெற்றோர்கள் வந்து அதிகமான ப்ரெஷரை உருவாக்குறாங்க. மாணவன் வந்து இவ்வளோ செலவழித்து நம்ம படிக்க வைக்கிறாங்களே அப்படிங்கிறக்காக அவனே வந்து ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறான். படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறான், பயப்படுறான். கம்மியான மார்க் எடுத்தால் அந்த இன்ஃபீரியாரிட்டியில் வந்து அவன் என்ன பண்ணுறான், தற்கொலைக்கு முயல்றான். இதெல்லாம் வந்து நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது. சில நேரத்திலலாம் பணம் கட்டிடுவாங்க, இவன் வந்து ப்ரெஷரில் சேர்ந்து படிக்க முடியாது, திரும்பி பணம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, ஆகாஷ், ஆலியன், நாராயணா, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்க வேணும். இந்த மாதிரி கோச்சிங் சென்டரில் போய் ஒருத்தன் படிக்கிறான், ஸ்கூல் போர்டுக்கு தனி இது தனின்னு ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரான். சாதாரண அரசு பள்ளியில் ஒருத்தன் வந்து அவங்க கொடுக்குற கோச்சிங்கில் படிச்சுட்டு வர்றான். காம்பீட் பண்ணும்போது எப்படி காம்பீட் பண்ண முடியும், அந்த சமநிலை உருவாகும். ஆனாலும் கூட நம்ம மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் கடந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீட்டுக்கு தனியாக பயிற்சி மையம்லாம் வந்து அவங்களே ஸ்கூல்லேயே உருவாக்கி, ஏன்னா அவன் அந்த மாதிரி இப்போ சட்டம் போட்டிருக்காங்க, அதை மீற முடியாதுல்ல. அந்த சட்டத்தை நீக்கிற வரைக்கும், அந்த நீட்டுங்கிறத ஒழிக்கிற வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். நம்ம பிள்ளைகளுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேருந்து இந்த பிள்ளைகளை தயார்படுத்தி நீட் எழுத வைக்கிறோம், ஜேஇ எழுத வைக்கிறோம். ஆனால் அடிப்படையில் இது வந்து தேவையில்லாத வேலை தானே. அந்த கல்வியை வந்து அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த ஊரில் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன் கல்வியை வந்து வடிவமைச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற அளவில் இதை வந்து இப்போ இருக்கிற பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை டோட்டலாகவே அவங்க விடுவிச்சுட்டு மாநில பட்டியலுக்கு கொடுத்துடலாம். சரி, கன்கரண்ட் லிஸ்ட்லேயே இருந்தாலும் கூட சில இதை வந்து நம்ம இப்போ அட்வொகேட் வில்சன் எம்பி இருக்கார்ல, அவர் கொடுத்த மாதிரி சில குறிப்பிட்ட இதை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு மித்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருத்துவ சேர்க்கை உரிமை, அப்புறம் நீட்லாம் நடத்த வேண்டாம், மாநில அரசே இதெல்லாம் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறது வந்து நல்லது. அதை தான் திமுக வந்து ஆரம்ப காலத்துலேருந்து வலியுறுத்துறது. இந்த ஊரில் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்களுடைய குழந்தைகள், இங்கே படிக்கிற சிறுவர்கள் என்ன மாதிரி கல்வி முறையில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேர்வை நம்ம காமனாக நடத்தி அதன் மூலமாக வந்து அவங்க கல்லூரியில் சேர்ப்பது தான் சரி. எங்கிருந்தோ இன்னொருத்தன் வந்து நம்மளுக்கு வந்து பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நீட் வேண்டாமுங்கிறதுக்கான சாராம்சம். மேலும் நீங்கள் நீட் தேர்வுல பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் ஆகிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்கேடுகள் நிறைய இருக்குது. உயர் ஜாதி மாணவர்களும் குறிப்பிட்ட சில உயர் ஜாதி மாணவர்கள் மட்டுமே அதில் வந்து குறிப்பிட்ட சில மாநில மாணவர்கள் மட்டுமே அதிகப்படியாக சேர்க்கப்படுகிற புகார்கள் நிறைய எழுது. இந்த நீட்லேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா 720 மார்க்ஸ் வந்து, அதாவது 180 கொஸ்டின்ஸு, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் அப்படின்னா 720 மார்க்ஸ் வரணும். ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தர் வந்து 718 எடுத்தார், 719 எடுத்தார். ஒரு கொஸ்டின் 4 மார்க்னா 720லேருந்து 4 கழிச்சா 716 தான் வரணும். எப்படா 719 வந்ததுன்றான். ஒருத்தர் 711 எடுத்திருக்கான். எப்படா வந்ததுன்னா நாங்கள் சில பேருக்கு கிரேஸ் மார்க் போடுவோம் அப்படிங்கிறான். இப்போ யாருக்குடா போட்டிங்க கிரேஸ் மார்க் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பதில் இல்லை. இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. குறிப்பிட்ட சில மாணவர்கள் அவங்களே பார்த்து அவங்களுக்கு மட்டும் மார்க் போட்டு அவங்க தேர்வு செய்கிற மாதிரி கேள்விப்படுறோம். இதெல்லாம் எப்படி களையிறது அப்படிங்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்தமாக நீட்டுங்கிறது அடிப்படையிலே தவறு அப்படின்ட்டு. இது நீட்டு மட்டும் இல்லை, ஜேஇயில் மிக அதிகமாக நடக்குது. நீங்களும் ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா ஜேஇயில் சேரக்கூடிய மாணவர்கள் மேபி அதில் இடஒதுக்கீடு உண்டு, எல்லாமே உண்டுனாலும் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதில் சேர்வது வந்து மிக மிக குறைவாக இருக்குது. இல்லை வந்து அந்த தேர்வு முறையிலையும் உள்ள ஏதோ வேலைகள் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகங்கள் எதற்கு, ஏன் தேவையில்லாமல் இங்கே நடக்கிற தேர்வை மாநில கல்லூரிகளில் சேர வேண்டிய மாணவர்கள் வந்து மாநிலம் என்ன சொல்லுதோ அந்த நுழைவுத் தேர்வை மட்டும் நடத்திட்டு, இல்லை காமனான 12ஆம் வகுப்பு தேர்வு மட்டும் நடத்தி அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுல என்ன தவறு இருக்க போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஏதோ இன்ஸ்டியூட் நடத்துகிறேன்னா, இன்னும் சொல்ல போனால் இங்கே நடைபெறுற 12ஆம் வகுப்பு தேர்வுடைய கட் ஆஃப் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்லையும் நீங்கள் ஒன்றிய அரசு நடத்தும் கல்லூரிகளையும் கூட ஏற்றுக்கிட்டு அதன் பேரில் சேர்க்கை நடைபெற்றால் தான்
இன்னும் சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத சுமையை வந்து அவங்களுக்குள்ள திணிக்க வேண்டாங்கிறது தான் பொதுவான கருத்து. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் சில பேருடைய கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னா, குவாலிட்டியான மாணவர்கள் வந்து சேர்க்கைக்கு வரமாட்டாங்க. 12ஆம் வகுப்பில் நல்லா படித்தவன் தான் சிறப்பாக, இதில் குவாலிட்டிலாம் அடிப்படை போகிற கிடையாது. சரி, ஓகே, இங்கேயே படித்த டாக்டரே படித்து முடிச்சிட்டான். இங்கேருந்து படித்து முடிச்சுட்டு ஒருத்தன் அப்ராட் போகிறான் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் இருக்கிற கல்வி முறையும் இங்கே இருக்கிற கல்வி முறையும் வேறு. பட் இங்கே இருக்கிற டாக்டரை போய் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணுறான். அவரை காட்டிலும் இவங்க சிறந்தவங்களாகவும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி பாடத்திட்டங்களை படித்தாங்களா? கிடையாது. வேறு இங்கேருந்து யூஎஸ் போய் நிறைய டாக்டர்கள், இந்திய டாக்டர்கள் வந்து சிறப்பாக இருக்காங்க, சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே படித்த கல்வி முறை வேறு, அங்கே படித்த கல்வி முறை வேறு. அவன் அங்கே பானன் ப்ராட்டப் வேறு, இங்கே பிராணன் ப்ராட்டப் வேறு. ஆனால் 2 பேரும் வந்து டாக்டர் பணி செய்கிறாங்க. இங்கேருந்து போன மாணவர்கள் மிக சிறந்த மருத்துவர்களாகவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம், இந்த குவாலிட்டி, இந்த மாதிரி மெரிட் சிஸ்டம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்காகாது. நம்ம மண்ணுக்கு, நம்ம சூழலுக்கு ஒரு மாணவனுக்கு எப்படி அவனை மேலே கொண்டு வந்து படிப்பை சொல்லிக் கொடுத்து ஒரு தேர்வு எழுத வச்சு அவனை பரீட்சையில் பாஸ் பண்ண வச்சு அவனுக்கு என்ன கல்வியை போட்டுங்கிறத தீர்மானிக்க வேண்டியது நம்ம அரசு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், இல்லை ஒரு மாநிலத்தில் உள்ள மக்கள், இல்லை ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள். என்ன சொல்ல போனால், நீங்கள் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உரிய கல்வி முறை வேறு மாதிரி இருக்குது. அந்த கல்வி முறையை ஒவ்வொரு சிட்டி, அதாவது நான் ஒரு மேயர் இருப்பார். நியூயார்க் சிட்டிக்குன்னு தனியாக கல்வி முறையை உருவாக்கலாம். இங்கே எப்படி கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் தனியாக இருக்குது. அரசு பள்ளி, கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குல்ல, அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளி இருக்குது, கார்பரேஷன் நடத்தக்கூடிய கார்பரேஷன் பள்ளி இருக்கா இல்லையா? இந்த 2 இதுக்கும் சிலபஸ் ஒன்றா இருக்கா இல்லையா? வேற நீங்கள் அங்கே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நியூயார்க் சிட்டி வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருந்தா கூட நியூயார்க் சிட்டியில் வந்து ஒரு மாநகராட்சி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கல்வி முறையை உருவாக்கலாம், தனி சிலபஸ் உருவாக்கி படித்து மேலே வந்த மாணவர்கள் இன்னும் இருக்காங்க. அப்படி தான் இருக்குது. ஸோ இது பல பேர் சொல்லியிருக்காங்க, இப்போ கல்வியாளர்கள் பல பேர் இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு. இதை தான் திமுக ஆரம்பத்துலேருந்து கையில் எடுத்திருக்கு. திமுக இன்னைக்கு வந்து எல்லாரும் போய் அங்கே உட்காந்து போராட்டங்கள் பண்ணலாம். இந்த போராட்டங்கள் அவங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். முறைகேடுகளுக்காக போராடுறது ஒன்று, ஒட்டுமொத்தமாக, அதாவது நீட்டுங்கிற வார்த்தையே முறைகேடு, நீட்டுங்கிற தேர்வே முறைகேடுங்கிறப்போ நீட் தேர்வை நடத்தி அதில் நின்று புதுசாக ஒரு முறைகேடுகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. நீட்டை ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம போராட வேண்டியிருக்கு. இதுக்கு திமுக வந்து மிக பெரிய போராட்டங்களை ஆரம்ப காலத்திலேருந்து, இது நீட்டை கொண்டு வந்த புதுசில் இருந்தே நம்ம மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்மானமாக இருந்தது. காங்கிரஸ் அரசாங்கம் அப்படி கொண்டு வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னா, கலைஞர் எதிர்த்தார், நுழைவுத் தேர்வை நம்ம அவர் எதிர்த்தார். காங்கிரஸ் அரசு இருந்த வரைக்கும் இங்கே நுழைவுத் தேர்வு வரலை. ஆனால் அவன் தான் வந்து முத வினையை செஞ்சான். அவனை ஃபாலோ பண்ணி இந்த பாஜக அரசும் மீண்டும் நீட்டை இங்கே உள்ளே கொண்டு வந்து வச்சிருச்சு. 2017 செப்டம்பரில் அனிதா வந்து இறந்தது மிக முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்தது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து திமுக சார்பாக போய் நேரடியாக அந்த அனிதா இறந்ததற்கும் அதற்கு முன்னாடி அனிதாவோடு சேர்ந்து போராட்டங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிச்சு திமுக அரசு. 2018 நீட் வந்து ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதம் அப்படின்னு சொன்னார். 2019-20 பல மாநிலம் தழுவிய பல போராட்டங்களை வந்து திமுக நடத்துச்சு. பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாகை வந்து உருவாக்குச்சு திமுக. மே 2021 வந்து திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நீட் எக்ஸப்ஷனுக்காக வாக்குறுதி கொடுத்துச்சு. ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஏகே ராஜன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைச்சிச்சு. செப்டம்பர் 13, 2021 வந்து ஆன்டி நீட் பில் பாஸ் பண்ணிச்சு அசம்பிளியில். ஜனவரி 2022 கவர்னர் RN ரவி வந்து அந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணுறாரு. சும்மாவே அந்த பில்லை 142 நாள் கையில் வச்சுருந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பிப்ரவரி 8, 2022 அசம்பிளி மறுபடியும் வந்து அந்த பில்லுக்கு இன்னொரு தடவை திருமணம் நிறைவேற்றி மறுபடியும் அமைச்சு வைக்கிது பிரசிடென்ட்டுக்கு நேரடியாக. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டேட் வைட் பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறாரு. நீட் விலக்கு நம் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஒரு பெரிய இயக்கமாக வந்து அன்னைக்கு வந்து திமுக வந்து ஒரு இயக்கத்தை ரன் பண்ணி உதயநிதி வந்து கையெழுத்து வாங்கி கொடுத்தாரு. திருப்பியும் பிரசிடென்ட் வந்து அதை வித்ஹோல்ட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது டிஎம்கே வந்து இது வந்து பெரிய ஏமாற்று வேலை, பெரிய துரோகம் அப்படின்னு மறுபடியும் மிகப்பெரிய ஒரு கூக்குரல் எழுப்புறது. நவம்பர் 2025 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது டிஎம்கே நீட் பேனுக்காக. 2024 கேன்சல், பேப்பர் லீக் ஆகி நீட் வந்து எக்ஸாம் கேன்சல் ஆகிருக்கு. அப்பையும் நீட்டுங்கிறது ஒரு பெரிய மோசடி, மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து குரல் கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் தமிழ்நாடு சார்பாக மிகப்பெரிய ஆதரவை வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்துகிற நீட் போராட்டத்துக்கு வழங்கியிருக்கிறார் திமுக தலைவர். திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா நேரடியாகவே போயிருக்காரு. உதயநிதி மிகப்பெரிய குரல் எழுப்பி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த அளவில் இங்கே இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆளும் தவிக அரசு வாய் மூடி மௌனியாக இருக்குது. மாணவர்கள் மேல் அடக்குமுறையும் வன்முறையும் கட்டவிழ்த்துப்படவிட்டிருக்கு. ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல இங்கே தவிக தலைவர் முதலமைச்சருமான விஜய். கூடுதலாக பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியும் தூக்கிட்டாங்க.
திமுகவாக இருந்தால் மிகப்பெரிய குரல் எழுப்பியிருக்கோம், எதிர்ப்பு குரல் எழுப்பியிருக்கோம். பாஜக அரசை எதிர்த்து பாஜகங்கிற வார்த்தையை சொல்ல கூட மறுக்குது. தன்னோட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு இதுவரைக்கும் வாயை திறக்கலை டேஷ் முதல்வர். இனிமேல் என்ன நடக்கும் தெரியல. ஆனால் திமுக களத்தில் இறங்கியிருக்கு மிக முக்கியமாக. அதுதான் நம்ம வந்து மிக 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 இந்த பிரச்சனையில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. திமுக களத்தில் இறங்கி இருக்கிறது.